சளி மற்றும் தொண்டை வறட்சியிலிருந்து விடுபடுவதற்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் 1. பண்ணிடுங்க. ஓய்வு மற்றும் நீர்ச்சத்து. போதுமான ஓய்வு. சளி மற்றும் காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகளிலிருந்து உடல் மீண்டு வர போதுமான ஓய்வு அவசியம். ஓய்வெடுப்பது உங்கள் உடல் தனது ஆற்றலை நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்கும். நீர்ச்சத்து. நிறைய திரவங்களை குடிப்பது மிகவும் முக்கியம். தண்ணீர், சூடான சூப், மூலிகை தேநீர், வெதுவெதுப்பான தண்ணீர் போன்றவை சளியை நீர்த்து போகச் செய்து எளிதாக வெளியேற்ற உதவும். இது தொண்டை வறண்டு போவதையும் தடுக்கும். 2. சூடான பானங்கள். இஞ்சி தேநீர். இஞ்சியை தட்டி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் கலந்து குடிக்கலாம். இஞ்சி அழற்சி எதிர்ப்பு மற்றும் சளியை வெளியேற்றும் பண்புகளை கொண்டுள்ளது. மஞ்சள் பால். ஒரு கிளாஸ் சூடான பாலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து குடிப்பது தொண்டைக்கும் சளிக்கும் நல்லது. மஞ்சளில் உள்ள குர்குமின் சளியை எதிர்த்து போராட உதவும். எலுமிச்சை மற்றும் தேன் கலந்த வெந்நீர். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடிப்பது தொண்டைக்கு இதமளித்து சளியை நீர்த்து போகச் செய்யும். 3. ஆவி பிடித்தல். ஒரு பாத்திரத்தில் சூடான நீரை எடுத்து தலையை ஒரு துணியால் மூடி அந்த நீரின் ஆவியை சுவாசிக்கவும். இது மூக்கடைப்பை நீக்கி நுரையீரலில் உள்ள சளியை தளர்த்தும். யூக்கலிப்டஸ் எண்ணெய் அல்லது விக்ஸ் வேப்போரப் போன்றவற்றை நீரில் சேர்க்கலாம். 4. உப்பு நீர் கொப்பளித்தல். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நன்கு கலந்து வாயில் ஊற்றி தொண்டையில் படுமாறு கொப்பளிக்கவும். இது தொண்டை வலியை குறைத்து தொண்டையில் உள்ள சளியை அகற்ற உதவும். 5. காரமான உணவுகள் மிதமாக. மிளகு, இஞ்சி, பூண்டு போன்ற காரமான மசாலா பொருட்களை உணவில் சேர்ப்பது சளியை தளர்த்த உதவும். உதாரணமாக மிளகு ரசம் ஒரு நல்ல வழி. 6. தேன். ஒரு இயற்கையான இருமல் அடக்கி மற்றும் தொண்டைக்கு இதமளிக்கும். 1 டீஸ்பூன் தேனை நேரடியாக சாப்பிடலாம் அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம். 7. தலையை உயர்த்தி படுத்தல். தூங்கும்போது தலையை சற்று உயர்த்தி படுப்பது சளி தொண்டையில் தேங்குவதை தடுக்கும் மற்றும் மூச்சு விடுவதை எளிதாக்கும். 8. ஈரப்பதமூட்டி ஹியூமிடிஃபயர். உங்கள் படுக்கை அறையில் ஒரு ஈரப்பதமூட்டியை ஹியூமிடிஃபயர் பயன்படுத்துவது காற்றில் ஈரப்பதத்தை அதிகரித்து மூக்கடைப்பு மற்றும் தொண்டை வறட்சியை குறைக்கும். 9. சுத்தமாக இருங்கள். சளி மற்றும் இருமல் உள்ளவர்கள் அடிக்கடி கைகளை கழுவுவது கிருமிகள் பரவுவதை தடுக்கும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? சளி 1 வாரத்திற்கும் மேலாக நீடித்தால், காய்ச்சல், மூச்சு திணறல், நெஞ்சுவலி, நெஞ்சு இறுக்கம் போன்ற கடுமையான அறிகுறிகள் இருந்தால், சளி பச்சை, மஞ்சள் அல்லது இரத்தம் கலந்து வந்தால், குழந்தைகள், முதியவர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு சளி கடுமையாக இருந்தால், ஒரே நேரத்தில் இருமல், தும்மல், உடல் வலி மற்றும் சளி அறிகுறிகள் இருந்தால், அது இன்ஃப்ளூயன்சா எஃப்ளு ஆக இருக்கலாம். அதற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். இந்த வழிமுறைகள் சளித்தொல்லையில் இருந்து விடுபட உங்களுக்கு உதவும். இருப்பினும் உங்கள் நிலை மோசமடைந்தால் அல்லது அறிகுறிகள் நீண்ட காலம் நீடித்தால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம்.